உங்களுக்கு ஒரு கேள்வி. ரெண்டுமே பார்க்க ஒரே மாதிரி இருக்கிற கலர்லெஸ் லிக்விட்ஸ். ரெண்டும் ஆல்கஹால்ஸ் தான். ஆமா. ஆனா ஒன்னு, அதாவது எத்தனால பெவரேஜஸ்ல யூஸ் பண்றாங்க. இன்னொன்னு மெத்தனால குடிச்சா கண் பார்வை போக கூட வாய்ப்பு இருக்கு. ரொம்ப ஆபத்து. எப்படி? ஜஸ்ட் ஒரே ஒரு கார்பன் ஆட்டம் வித்தியாசத்துல இப்படி ஒரு பெரிய மாற்றமா? வாங்க இத பத்தி நம்ம ஆழமா பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு சம் கமர்ஷியலி இம்பார்ட்டன்ட் ஆல்கஹால்ஸ். உங்க கெமிஸ்ட்ரியில யூனிட் 7 ஆல்கஹால்ஸ், ஃபீனால்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ்லேருந்து. ஆமா, இந்த டாபிக் ரொம்ப முக்கியம். ஏன்னா இது டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற வெறும் எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் இல்ல. ஓ, அப்படியா? மெத்தனால், எத்தனால் மற்றும் கிளிசராலோட ஸ்ட்ரக்சருக்கும் அதோட ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் அது நம்மளோட உடம்புல எப்படி ரியாக்ட் ஆகுதுங்கிறதுக்கும் நேரடி தொடர்பு இருக்கு. ஃபேக்டரியில அதை வச்சு என்ன பண்றாங்கிறதுக்கும் கூட இல்லையா? சரியா சொன்னீங்க. இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுகிட்டா எக்ஸாம்ஸ்க்கு மட்டும் இல்ல, ரியல் லைஃப்க்கும் யூஸ் ஆகும். சூப்பர். ஓகே, லெட்ஸ் அன்பேக் திஸ். சோ இந்த 3 ஆல்கஹால்ஸும் எப்படி வேறுபடுத்துது? சிம்பிளா சொல்லணும்னா, இந்த 3 ஆல்கஹால்ஸும் ஒரு டூல் கிட்ல இருக்கிற டூல்ஸ் மாதிரி நினைச்சுக்கோங்க. a tool kit. ஓகே, நல்ல ஐடியா. அந்த டூல் கிட்ல முதல் டூல் மெத்தனால். இது ஒரு ரொம்ப ஷார்ப்பான ஒரு பிரிசிஷன் டூல் மாதிரி. precision tool. ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ரக்சர். ஆனா யூஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். தப்பா யூஸ் பண்ணா ஆபத்து. அதனால தான் இது இண்டஸ்ட்ரியில வேற கெமிக்கல் செய்ய மட்டும் பெரும்பாலும் யூஸ் ஆகுது. ஓகே, a sharp dangerous tool. அப்போ அடுத்த டூல் எத்தனால். அது ஹேண்ட் சானிடைசர்ல இருந்து கார் ஃபியூல் வரைக்கும். கரெக்ட். எத்தனால் ஒரு ஜெனரல் பர்பஸ் டூல் மாதிரி, ஒரு ஸ்விஸ் ஆர்மி நைஃப் மாதிரி நினைச்சுக்கோங்க. ஸ்விஸ் ஆர்மி நைஃப். ரொம்ப versatile. ஆமா, ட்ரிங்க்ஸ்ல இருந்து கார் ஃபியூல் வரைக்கும் பல இடத்துல யூஸ் ஆகும். அதுவும் மெத்தனால் கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சேஃப். புரியுது. அப்போ மூணாவது டூல் கிளிசரால். அது ரொம்ப திக்கா குழகுழன்னு இருக்குமே. அதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டி. அது ஒரு திக்கான பசை, அதாவது க்ளூ மாதிரி ஒரு டூல். ஒரு லூப்ரிகன்ட் மாதிரியா? பர்ஃபெக்ட்டா சொன்னீங்க. அதுல 3 OH குரூப்ஸ் இருக்கிறதுனால அது காஸ்மெட்டிக்ஸ், மெடிசின்ஸ்ல யூஸ் ஆகுற ஒரு விசேஷமான டூல். வாவ், தட்ஸ் a great way to put it. So molecular level என்ன நடக்குது, அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி அதோட யூஸை டிஃபைன் பண்ணுது. எக்ஸாக்ட்லி. இப்போ ஒவ்வொன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மெத்தனால், அதாவது CH3OH. ஒரே ஒரு கார்பன், ஒரே ஒரு OH குரூப். கரெக்ட். ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால அது சீக்கிரமா ஆவியாயிடும். வாலடைல்னு சொல்லுவோம். ஓகே, volatile. ஆனா பிரச்சனையே நம்ம பாடிக்குள்ள போன அப்புறம் தான் இல்லையா? அங்கதான் நம்ம பாடிக்குள்ள போன உடனே இது ஃபார்மால்டிஹைடா மாறிடும். ஃபார்மால்டிஹைடு அது ரொம்ப டாக்ஸிக் ஆச்சு. ரொம்ப டாக்ஸிக். அதனால தான் இது ஆபத்து. ஓகே, அப்போ ஈத்தனால் CH3CH2OH, 2 கார்பன், ஒரே ஒரு OH குரூப். ஆமா, இந்த எக்ஸ்ட்ரா கார்பன் ஆட்டம் தான் ஹோல் கேமையும் மாத்துது. இது தண்ணிலையும் டிசால்வ் ஆகும், கொழுப்புலையும் லிப்பிட்ஸ்லயும் டிசால்வ் ஆகும். அந்த டியூவல் நேச்சர். ஆமா, நம்ம பாடியில இது அசிட்டால்டிஹைடா மாறும். அது அந்த அளவுக்கு டாக்ஸிக் இல்ல. ஓ, ஃபார்மால்டிஹைட் மாதிரி இல்லாம. கரெக்ட். கொஞ்சம் டாக்ஸிக் தான், பட் உடனே நம்ம பாடி அதை அசிட்டிக் ஆசிடா மாத்திரும். அது சேஃப். அண்டர்ஸ்டுட். இப்போ கிளிசரால் HOCH2CHOH CH2OH, 3 கார்பன், 3 OH குரூப்ஸ். இங்க தான் ஹைட்ரஜன் பாண்டிங் ஹீரோவா வருது. இந்த நிறைய OH குரூப்ஸ் இருக்கிறதுனால இது ஹைட்ரஜன் பாண்டிங்கை நிறைய ஃபார்ம் பண்ணும். அதனால தான் அது ரொம்ப திக்கா விஸ்கஸா இருக்கு, அப்படிதானே? சரியா சொன்னீங்க. அதுவும் இல்லாம தண்ணிய, அதாவது மாய்ஸ்சரை உறிஞ்சும். ஹைக்ரோஸ்கோபிக்னு சொல்லுவோம். This is where it gets really interesting for me. இந்த கான்செப்ட் எப்படி டெவலப் ஆச்சு? ஏன் இந்த 3 மட்டும் இவ்ளோ கமர்ஷியலி இம்பார்ட்டன்ட் ஆச்சு? குட் கொஸ்டின். எத்தனாலோட கதை ரொம்ப பழசு. ஃபெர்மெண்டேஷன் மூலமா ஆயிரக்கணக்கான வருஷங்களா யூஸ்ல இருக்கு. பியர், வைன், அந்த மாதிரி விஷயங்கள். கரெக்ட். ஆனா 19th செஞ்சுரியில இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி வளரும்போது மெத்தனால மரத்திலிருந்து எடுத்தாங்க. வுட் டிஸ்டிலேஷன் சொல்லுவோம். ஓ, அப்போதான் அதோட டாக்ஸிக் நேச்சர் தெரிஞ்சாதா? ஆமா, நிறைய பேர் யூஸ் பண்ணி ஆபத்துன்னு அனுபவத்துல தெரிஞ்சுக்கிட்டாங்க. கிளிசராலோட கதை இன்னும் இன்ட்ரெஸ்டிங். அது எப்படி? அது சோப் தயாரிக்கும் போது ஒரு பை ப்ராடக்டா கிடைச்சது. ஒரு வேஸ்ட் ப்ராடக்ட் மாதிரி. வேஸ்ட் ப்ராடக்ட்ல இருந்து ஒரு வேல்யூபிள் கெமிக்கலா? ஆமா. சோ ஒவ்வொன்னோட ஹிஸ்டரியும் யூஸும் அதோட ஸ்ட்ரக்சரோட சேர்ந்து தான் வளர்ந்துச்சு. So if we could see these molecules in action, what would it look like? Can you paint a picture for us? ஒரு மென்டல் மூவி மாதிரி. கண்டிப்பா. இப்போ கண்ண மூடி இமேஜின் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் மெத்தனால் ஸ்டோரி. ஓகே. ஒரு சின்ன தனியா இருக்கிற கார்பன் ஆட்டம் கூட ஒரு OH.
ரொம்ப அன்ஸ்டேபிளா இங்கேயும் அங்கேயும் ஜம்ப் பண்ற மாதிரி கற்பனை பண்ணுங்க. ஃபாஸ்ட் அண்ட் ஜம்பி. ஆமா. இப்போ அது நம்ம பாடிக்குள்ள போனதும் பர்ன்னு ஃபார்மால்டிஹைடுங்கிற ஒரு வில்லனா மாறிடுது. அத சுத்தி ஒரு ரெட் கலர் வார்னிங் க்ளோ எரியற மாதிரி நினைச்சுக்கோங்க. ரெட் அலர்ட். மெத்தனால் இஸ் ரெட் அலர்ட். காட் இட். அடுத்து இப்போ எத்தனால் ஸ்டோரி. 2 கார்பன் ஆட்டம்ஸ் ஒன்னா சேர்ந்து பேலன்ஸ்டா ஸ்டேபிளா இருக்கு. ஒரு சின்ன ஃபேமிலி மாதிரி. ஓகே, மச் மோர் ஸ்டேபிள். அது நம்ம பாடிக்குள்ள போனா ஒரு ஹீரோ மாதிரி சேஃபான அசிட்டிக் ஆசிடா மாறிடுது. அத சுத்தி ஒரு கிரீன் கலர் சேஃப்டி க்ளோ தெரியுது. Green for safety. Simple and powerful. ஃபைனலி கிளிசரால் ஸ்டோரி. 3 கார்பன் ஆட்டம்ஸ்லயும் OH குரூப்ஸ் இருக்கும். நம்ம சொன்ன அந்த 3 மேக்னெட்ஸ். எக்ஸாக்ட்லி. இந்த OH குரூப்ஸ்லாம் காந்தம் மாதிரி வாட்டர் மாலிக்யூல்ஸை வட்டுன்னு அட்ராக்ட் பண்ணுது. ஓ வாவ். அதனால அந்த மாலிக்யூலை சுத்தி ஒரு ப்ளூ வாட்டர் கிளவுட், ஒரு ஈரமான மேகம் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணுங்க. அது ரொம்ப ஸ்லோவா விஸ்கஸா மூவ் ஆகும். That's a beautiful image. Okay, so how does this play out in real life or in the lab? டெக்னாலஜில எப்படி யூஸ் ஆகுது? டெக்னாலஜில பாத்தீங்கன்னா இத்தனால். நீங்க E10 பெட்ரோல் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா, 10% இத்தனால் கலக்குறாங்கன்னு. ஆமா, அது ஒரு பயோஃபியூல். பொல்யூஷனை குறையும். அதே மாதிரி நிறைய டானிக்ஸ் அண்ட் மெடிசின்ஸ்ல ஒரு நல்ல சால்வெண்டா யூஸ் பண்றாங்க. கரெக்ட். அப்ப மெத்தனால்? மெத்தனால் நம்ம யூஸ் பண்ற பிளாஸ்டிக் ஐட்டம் செய்ய தேவையான ஃபார்மால்டிஹைடை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு மெத்தனால் தான் தேவை. ஒரு பில்டிங் பிளாக் மாதிரி. சோ டைரக்டா யூஸ் ஆகாதனாலும் அது இல்லாம வேற பொருட்கள் செய்ய முடியாது. சரியா சொன்னீங்க. அப்புறம் கிளிசரால். உங்க ஃபேஸ் கிரீம், லோஷன்ல பாத்தீங்கன்னா அது ஸ்கின்னை ட்ரையா ஆகாம பாத்துக்கிற ஹியூமிகண்டா யூஸ் ஆகும். அந்த ப்ளூ வாட்டர் கிளவுட் அதோட ஹைக்ரோஸ்கோபிக் ப்ராப்பர்ட்டி தான் காரணம் இல்லையா? எக்ஸாக்ட்லி. மாய்ஸ்சர் அட்ராக்ட் பண்றது தான் அதோட வேலை. அந்த கவுண்டர் இன்ட்யூட்டிவ் பார்ட் இஸ் த டாக்ஸிசிட்டி, ரைட்? அதுதான் ரொம்ப பெரிய கன்ஃபியூஷன். Yes. You might think methanol and ethanol are almost the same, so they should be equally safe. But actually, just that one extra carbon in ethanol makes all the difference. நம்ம பாடியில இருக்கிற என்சைம்ஸ் மெத்தனால ஃபார்மால்டிஹைடா மாத்துது. ஆனா எத்தனால அசிட்டால்டிஹைடா மாத்துது. கரெக்ட். இந்த சின்ன வித்தியாசம்தான் ஒன்னு சேஃபாகவும் இன்னொன்னு லீத்தலாகவும் மாத்துது. So what does this all mean for someone preparing for an exam? What are the absolute must remember points? ஓகே, அமைதியா நோட் பண்ணிக்கோங்க. ஹியர் ஆர் த கீ டேக்அவேஸ். பாயிண்ட் நம்பர் 1. சொல்லுங்க. Methanol, CH3OH, is toxic because it metabolizes to formaldehyde and formic acid. இது ரொம்ப முக்கியம், ஏன்னா இது ஆப்டிக் நர்வை டேமேஜ் பண்ணும். Optic nerve damage. Okay. Point 2. Ethanol, CH3CH2OH, is relatively safe because it metabolizes to acetaldehyde and then acetic acid. Methanol metabolism கூட confuse பண்ணிக்காதீங்க. Don't mix up the products. Clear. அடுத்து glycerol பத்தி. Glycerol is viscous and hygroscopic. ஏன்னு கேட்டா அதுல இருக்கிற 3 OH groups ஃபார்ம் பண்ற extensive hydrogen bonding தான் காரணம். 3 OH groups and hydrogen bonding இந்த வார்த்தைகள் முக்கியம். Got it. What about ethanol as a solvent? Ethanol is an excellent solvent. ஏன்னா அதோட OH group அதை தண்ணில கரைய வைக்கும். அதே நேரத்துல அதோட 2 கார்பன் செயின் அதை நான்-போலர் காம்பவுண்ட்ஸ்லயும் கரைய வைக்கும். Dual nature. Perfect. Final point. ஒரு common mistake avoid பண்ணு. Yes. Finally, don't forget methanol and ethanol are neutral. They are not acidic. Phenols தான் acidic. Simple alcohols neutral. இதுல தெளிவா இருக்கணும். Okay, let's do a quick recap. The structure of an alcohol, specifically the number of carbons and OH groups, directly decides its job and its effect on our bodies. Remember the analogy. The dangerous and toxic methanol, Red alert. the versatile and safe ethanol, Green for safety. and the thick, sticky glycerol. With the blue water cloud. ஆமா. And the most critical example is how a single carbon atom's difference makes methanol a poison and ethanol a beverage ingredient. Perfect summary. And that's a wrap for our analysis. But here's something for you to think about. நம்ம பார்த்தோம் கிளிசராலோட 3 OH குரூப்ஸ் அதை எப்படி தண்ணி கூட ஸ்டிக்கி ஆகுதுன்னு. இப்போ யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு கெமிஸ்டா இருந்தா ஒரு மாலிக்யூலை பார்த்து, அதாவது 10 OH குரூப்ஸ் வச்சு டிசைன் பண்ணா என்ன ஆகும்? ஓ, அது இன்னும் ரொம்ப விஸ்கஸா க்ளூ மாதிரி இருக்கும்ல? இருக்கலாம். இல்லனா ஒரே 1 OH குரூப்போட ஆனா 12 கார்பன் ஆட்டம்ஸ் கொண்ட ரொம்ப நீளமான ஒரு ஆல்கஹாலை உருவாக்குனா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி மாறும்? அது தண்ணியில கரையுமா இல்ல எண்ணெயில கரையுமா?
அதனால சால்வெண்டா இருக்குமா, நம்ம பாடியில எப்படி ரியாக்ட் ஆகும், இப்படிதான் கெமிஸ்ட் புது ஃபியூல்ஸ்ல இருந்து புது மெடிசின்ஸ் வரைக்கும் டிசைன் பண்ணும்போது யோசிப்பாங்க. உங்க கற்பனையை தட்டி விடுங்க.